என்னதான் பாஸ்மதி அரிசியில் செஞ்ச ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணின்னு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் ஊர் பிரியாணி தான். அதான் திண்டுக்கல் பிரியாணி. எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா எல்லா ஹோட்டல்லையும் பிரியாணி கலர் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஸ் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு அரைக்கட்ட அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இந்த பெரிய சைஸ் பச்சை மிளகா நான் 1 ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 கிராம்பு, பாதி அன்னாசி பூ, ஜாதிபத்திரி 1, ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பட்டை, இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் நெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் 1, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க. நீங்கள் தக்காளி ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தயிரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கிலோ பட்டன் மஷ்ரூமை நான் 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிட்டு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் தம் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. எங்கள் ஊர் பிரியாணி கண்டிப்பாக ஸ்பெஷல் தாங்க. இதை ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க.